ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கழகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நாம் பல்வேறு அரிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து இந்த மானிடப் பிறவியில் இந்த யோக ஞான வாழ்வில் நான் பெற்ற பல அனுபவங்களை சுருதி வாக்கியங்களோடு சேர்த்து பலருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இறைவனுடைய கட்டளையை தொடர்ந்து செய்து வருகிறேன். இந்த மண்ணுலகில் எந்த செயலும் நம்முடைய விருப்பத்தின்படி நடப்பதில்லை. விதி ஒரு மனிதனை ஆட்டு வைக்கிறது. இதுதான் அடிப்படையான உண்மை. அது நல்லது, கெட்டது, நடுத்தரமானது, உயர்ந்தது, தாழ்ந்தது என்று எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இவை அனைத்துமே இறைவனால் திட்டமிடப்பட்டு அவர்களுடைய நிர்வாகிகளால் கணம்தோறும் கண்காணிக்கப்பட்டு வழிநடத்தப்படும் மானிட மாய உலகில் இந்த உலகுக்கு அப்பால் உள்ள அநேக கோடி விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் கண்டு உணர்ந்தார்கள், நமக்கு கூறிச் சென்றார்கள். பல லட்சங்களில் பல கோடிகளில் ஒரு மனிதனுக்கே ஞானமடைய வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படுகிறது. அனந்தம் பிறவிகளுக்கு பிறகு தெய்வம் என்கிற சிந்தையே உண்டாகிறது என்பதுதான் ஞானிகளுடைய கூற்று. அதுவரை தெய்வம் ஒன்று இருக்கிறது என்ற எண்ணங்கள் கூட அவ்வளவு எளிதில் வராது. அந்த தெய்வம் என்பதோர் சிந்தை உண்டாகி என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். அந்த தெய்வ சிந்தனை உருவான பிறகு அந்த இறைவனை சிலை வடிவாகவும் பல வடிவாகவும் பல பல பிறவிகளில் வழிபட்டு வந்த இந்த ஜீவன் ஒரு பிறவியில் அவரை உண்மையிலேயே தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவலால் உந்தப்படுவான். அவ்வாறு உந்தப்படுகின்ற போது அவன் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவான். அதுவரை அவன் புறப்பூஜைகளிலேயே திருப்தி அடைந்து நின்று விடுகிறான். இதுவே அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. எதுவரை புகைப்படங்களை பார்த்து ஒரு மிகச்சிறந்த உணவு இருக்கிறது, அந்த உணவின் புகைப்படம் இப்போது ஒரு காலத்தில் அந்த புகைப்படங்கள் எல்லாம் இல்லை. அந்த புகைப்படத்தை பார்த்தே திருப்தி அடைவது என்பது இந்த சிறு குழந்தைகள் ஒரு சின்ன சின்ன விளையாட்டு பொருள்களை வாங்கி கொடுத்தால் எப்படி மகிழ்ச்சி அடைகிறதோ, யானை என்றால் யானையை கேட்பதில்லை. அது யானை போன்ற ஒரு பொம்மை, கரடி போல ஒரு பொம்மை, அதில் அது ஏமாற்றப்படுகிறது, அதை அது நம்புகிறது. எதுவரையில் என்றால் உண்மை தெரியும் வரை. ஆனால் இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் வைத்திருக்கிற மாயத்திரை எப்படி இருக்கிறது என்றால்,
எத்தனை லட்சம் பிறவிகள் கொடுத்த போதிலும் அந்த உண்மை நிலை தெரியாத அளவிலேயே இந்த ஜீவனை இறைவன் வைத்திருக்கிறார். அவர் தெரிய வைக்க வேண்டும் என்று இந்த ஜீவனுக்கு என்று விருப்பம் முழுமையாக வருகிறதோ அன்று கணப்பொழுதில் அந்த ஞானத்தை அவரால் வழங்க முடியும். ஆனால் இறைவன் என்ன செய்கிறார்? இந்த சந்தையில் இந்த குழந்தைக்கு எவ்வளவு காலம் விளையாட்டு அலுப்பு ஏற்படாமல் சென்று கொண்டிருக்கிறதோ அதுவரையிலும் அனுமதிக்கிறார். இதுதான் ஒரு பெரிய மாய இரகசியம். இறைவன் எங்கோ இருக்கவில்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தனியே இறைவன் இருக்கிறார். இதை நான் பல தொடர்களில் இயன்றவரை விளக்கியிருக்கிறேன். அப்படி நிலையில் காண்பதற்கு அரியவனாக அந்த இறைவன் நம்மோடையே இருக்கிறார். அது நம்மிடத்திலே இருந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் இந்த இறைவனுடைய பெருமைகளிலே தலை சிறந்த ஒன்று. சோதியனே தொன்னிருளே தோன்றா பெருமையனே என்று மணிவாசகர் மிக சிக்கலான விஷயங்களை எளிமையாக கூறியிருக்கிறார். இவை நன்கு ஒரு 3 வார்த்தைகள் தான். அதில் இறைவனுடைய எல்லா குணங்களும் விளக்கப்படுகிறது. ஜோதியனாக இருக்கிற மகா வெளிச்சமாக ஞான பிரகாசமாக இருப்பவரும் அவர்தான். அது யாருக்கு என்றால் உண்மை விளங்கியவர்களுக்கு. கார் இருள் எதிரே இருக்கின்ற நபர் கூட தெரியாத தொன் இருளாக விளங்குபவரும் அதே நபர்கள்தான், அதே இறைவன்தான். இந்த 2 நிலையிலும் ஒரு ஜீவனோடு இருந்து கொண்டு அவர்களுக்கு தோன்றாமல் அவர்களை ஆட்டுவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையவன், தோன்றா பெருமையன். இதுதான் இறைவன் செய்கிற மாய நாடகம். ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் தெரிய வேண்டும். ஆனால் இவரே இந்த மறைந்து விளையாடுகிற கண்ணாமூச்சி விளையாட்டை இறைவன் என்றோ தொடங்கிவிட்டார். அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுத்தான் ஒரு காலகட்டங்களில் நம்முடைய தமிழ்நாட்டில் மற்ற நாடுகளில் எப்படி இருந்தது என்பதை நம்மால் இப்போது யூகிக்க முடியவில்லை. இங்கே இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு என்பது பல 100 ஆண்டுகளாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. கண்களை கட்டிக்கொண்டு ஒரு நபர் அங்கே உட்கார்ந்திருந்தால் ஒரு 10 குழந்தைகள் கண்களை கட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் தேடி ஒன்றை ஒன்று தொட்டுவிட்டால் அது விளையாட்டில் வெளியே செல்ல வேண்டும். தாய்ச்சி என்று ஒன்று வைத்திருப்பார்கள் கிராமத்திலே. அந்த தாய்ச்சியை போய் தொட்டுவிட்டால் அவர்கள் அந்த விளையாட்டில் இருந்து வெளியே போக வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு விதி விலக்கப்படுகிறது. இதுவே ஒரு பெரிய ஞானத்தை விளக்குவதான ஒரு விளையாட்டு. இந்த தாய்ச்சி என்பது இறைவன். கண் தெரியாமல் அலைகின்ற இந்த சம்சாரக் கடலில் கண்ணை கட்டிக்கொண்டு அலைபவர்களே ஜீவாத்மாக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கண் கட்டப்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் தொடுவதால் எந்த பயனும் இல்லை. விழித்திருக்கிற அந்த இறைவனை போய் பற்றி கொண்டால் அவர்கள் இந்த சம்சார கரையை, சம்சார கடலை கடக்கிறார்கள். இதுதான் உண்மையில் இந்த உலகத்தின் தன்மை. ஆனால் எல்லோருக்கும் அது எளிதில் புரிய முடியாது, செயல்படுத்த முடியாது என்கிற காரணத்தால் இந்த உலக வாழ்விலும் நுணுக்கமாக பல விஷயங்கள் இருக்கிறது. இவைகளையெல்லாம் பார்த்து உற்று நோக்கி பல ஆண்டுகள் பல பிறவிகளாக கண்காணித்தும் அனுபவித்தும் வருகிற ஒரு மனிதனால்
உயர்ந்த சில ஞான விஷயங்களைத்தான் மீண்டும் மீண்டும் போதிக்க வேண்டிய ஒரு மனநிலை வறுமை அல்லாமல், இருப்பது போல் இருந்து இல்லாமல் போகிற இந்த உலக நாடகத்தை, இதனுடைய அனித்திய தன்மையை தெரிந்த பிறகும் இதில் அதிகமாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு நிலை வந்துவிடுகிறது. என்ற போதிலும் இந்த உலக வாழ்வுக்கு கணக்கில்லாத நீதி, நியாயங்கள், சட்டங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தில் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகள் நம் நாட்டில் அது மிக சிறப்பாக இருக்கிறது. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், உண்டோம், உடுத்தோம், உறங்கினோம், ஒரு நாள் உடம்பை விட்டோம் என்று மனம் போனபடி வாழக்கூடாது என்று வாழுகின்ற போதே பல ஒரு தர்ம நெறிகளை, சத்திய நெறிகளை பலரும் பல காலத்திலும் வலியுறுத்தி பாடல்களாக, வசன நடைகளாக, காவியங்களாக, கதைகளாக ஒரு மனிதனுக்கு கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஞான போதனைகள், வாழ்வியல் போதனைகள் நம் நாட்டில் கணக்கில்லாத நூல்களாக இருக்கிறது. அவையெல்லாம் இன்றைய சமுதாயத்திற்கு தெரியாமலே இருக்கிறது. ஆத்திசூடியில் ஆரம்பித்து ஆத்திசூடி, மோதுரை, கொன்றைவேந்தன், நல்வழி, விவேக சிந்தாமணி, திருக்குறள், இன்னா 40, இனியவை 40 என்று இந்த மானிட வாழ்வில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பவற்றை இந்த நூல்களை கற்றாலே ஒரு மனிதன் நல்ல ஒரு நெறிக்குள் வந்துவிட முடியும். அவை பிராட்டியாரால் கூறப்பட்ட அந்த நல்வழி தலை சிறந்த தத்துவங்களை, வாழ்க்கை தத்துவங்களை, எப்படி வாழ வேண்டும், எப்படியும் வாழலாம் என்கிற நிலையை மாற்றி மனிதனை படிப்படியாக உயர்நிலைக்கு கொண்டு சென்று மகானாக மாற்றுகிற வேலையை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். நிலையில்லாமல் போய்விடுகிற இந்த வாழ்வுக்காக எப்படியும் வளைந்து நெளிந்து சட்டதிட்டங்களை மீறி எந்த விதமான ஒரு கொள்கையும் இல்லாமல் வாழக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அனித்திய நிலையில் ஒரு இறை உணர்வு, சத்தியம், தர்மம் என்கிற அந்த உறுதியான எண்ணத்தில் எத்தனை இடர்கள், சோதனைகள் வந்தாலும் அந்த நெறி தவறாத நிலையில் வாழ வேண்டும். அதுதான் ஞானத்திற்கான முதல் படி. இந்த உலக வாழ்வு என்கிற இந்த பயிற்சியை சரியாக நிறைவு செய்யாவிட்டால் இந்த ஞானம் என்ற பாடசாலைக்குள் நுழைய முடியாது. ஒரு வைத்திருப்பது போல இந்த ப்ரீகேஜி என்று என்னெல்லாவோ இருக்கிறது. 3 வயதிலே கொண்டு போய் குழந்தைகளை சேர்க்கிறார்கள். அது தற்போது உள்ள பாடத்திட்டங்களும் மக்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் வேறு விதமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இது போன்ற கல்வி என்பது இப்படி ஒரு மிகப்பெரிய சுமையாக இருந்ததில்லை. அவர்களும் கற்றிருந்தார்கள், பல நூல்களை எழுதினார்கள். அதுதான் இன்று நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஆனால் இன்றைய கல்வி பெரும்பாலும் இது ஒரு உலகியல் சார்ந்த கல்வி. ஏதேனும் ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதை தவிர, அதிலும் அது யோசித்து பார்த்தால் அந்த குழந்தைகளை மிகவும் தொல்லைக்கு உள்ளாக்கி பெற்றோர்களும் மிகப்பெரிய துன்பங்களை அடைந்து அது மேலும் மேலும் அதிக பொருள் செலவோடு தான் ஒரு 12 வகுப்புகளை முடிப்பதற்கே பல லட்ச ரூபாய்களை செலவழித்து படிக்க வைக்கிறார்கள். அதன் பிறகு கல்லூரி பாடம், அதற்கு மேல் முதுகலை பாடம்
என்று ஒரே ஓட்டமும் நடையுமாகத்தான் இந்த கல்வி என்பது இருக்கிறது. அந்த காலங்களில் இது போன்ற சிரமங்கள் எல்லாம் இல்லை. அவர்கள் கல்வி அறிவால் இந்த மனதை உயர்த்தி குறைந்த தேவை, எளிய வாழ்வு, பரபரப்பில்லாத உலக அமைப்பு, காலத்தே மழைகள், பருவத்தே பல இயற்கை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. மிக மிக சாதாரணமான வாழ்வில் பெருத்த நோய் நொடிகளும் பெரும் மன உளைச்சல்கள், டென்ஷன் என்று சொல்கிற இந்த ஒரு இறுக்கமான நிலையும் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்தார்கள். பொது மன்னர்களுடைய ஆட்சி காலம். எந்த காலத்திலும் ஒரு நெறிமுறையை கடைப்பிடித்தே வாழ வேண்டும். அந்த நிலையில் அவர்கள் எந்த துன்பங்கள் வந்தாலும், ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய அவசிய தேவை. அது இருந்தால் அநேக பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் இருந்துவிட்டால் நோய் வந்தாலும் கூட அந்த நோயை அவன் சற்று எளிதாக வெல்லுவதற்கு அவனிடம் பொருளாதாரம் இருக்கிறது. என்ன இடர்பாடுகள் வந்தாலும் இந்த பொருளாதாரம் என்கிற ஒரு நிலை மட்டும் சரியாக இருந்தால் இந்த மானிட வாழ்வில் எதிர்நீச்சல் போடுவது எளிது. மற்ற அனைத்தும் இருக்கிறது. பொருளாதாரம் என்கிற ஒரு தட்டுப்பாடு நிலை இருந்தால் ஆரோக்கியம் இருக்கிறது, நல்ல உடல் வலிமையும் இருக்கிறது. ஆனால் பணம் இல்லை. இந்த உலகம் அவனுக்கு இல்லை. அவனுடைய அன்றாட ஒவ்வொரு வாழ்நாளும் போராட்டக்களமாகவே இருக்கும். ஆனால் எத்தனை இடர்கள் வந்த போதும் அந்த நேர்மையான பாதையை தவறாமல் வாழ வேண்டும் என்று பல உபதேசங்களை நமக்கு முன்னோர்கள் கூறினார்கள். ஓரளவு அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தியான பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகள், அதன் மூலமாக அவர்கள் வருவாயை ஈட்டினார்கள். ஆனால் மானத்தோடு வாழ வேண்டும் என்ற போதனையை அனைவரும் ஒன்று போலே கூறியிருக்கிறார்கள். தனக்கென்று ஒரு கொள்கையோடு வாழ வேண்டும், மானத்தோடு வாழ வேண்டும். இந்த மானம் அழிந்து வாழ்வது இகழ்ச்சி என்றும், ஏற்பது இகழ்ச்சி என்று அவ்வை பிராட்டியார் கூறுகிறார். ஏற்பது இகழ்ச்சி என்பதற்கு ஒரு காலத்தில் இந்த தமிழ் கற்றவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது ஏற்பது இகழ்ச்சி என்பதற்கு அவர்கள் கூறுகிற விளக்கம், பிச்சை எடுப்பது கேவலம், இகழ்ச்சி என்ற ஒரு பொருளில்தான் பல காலம் கூறி வந்தார்கள். ஆனால் நான் சொன்னேன், ஐயா, ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்ன அவ்வை பிராட்டியார் ஐயமிட்டு உண் என்று கூறியிருக்கிறார். யாருக்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் வேட்கை உடையீர் விரைந்தொன்றை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே என்று மிகச்சிறந்த ஞானியாகிய திருமூலர் பெருமான் கூறுகிறார். யாருக்கும் இடுமின், உன்னிடம் கையில் இருப்பதை யாருக்காவது எவ்வளவு முடியுமோ அதை கொடு. அவருக்குத்தான் கொடுப்பேன், இவருக்குத்தான் கொடுப்பேன் என்று சட்டங்களை வகுக்க வேண்டாம். அவர் இவர் என்னன்மின். கையில் கிடைத்ததை வேட்கை உடையீர், ஆறாத ஆசையுடைய மனிதர்களே, விரைந்தொல்லை உண்ணன்மின். கிடைத்தது என்று அனைத்தையும் நாமே அனுபவிப்போம் என்று எண்ண வேண்டாம். காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. காக்கைகள் கரைந்து தன்னுடைய இனங்களை சேர்த்து உண்ணுகிற தன்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போது இங்கு ஏற்பது இகழ்ச்சி என்பது ஏன் கூறப்பட்டது? ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு போதிய வருவாய் இருக்கிறது, அவன் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான அளவு இறைவன் வழங்கியிருக்கிறார். ஆனால் அத்தோடு இந்த மனிதர்களில் அநேகர்
அது நான் பார்த்த அந்த சமயங்களில் அவர்கள் அதில் திருப்தி அடையவில்லை. நன்றாக படித்திருக்கிறார்கள். இந்த தமிழை படிப்பார்கள், ஆங்கிலத்தை படிப்பார்கள், அறிவியலை எல்லாம் கற்றிருக்கிறார்கள். சட்டம் படித்தவர்களும் கூட இதில் வந்து கலந்து கொள்வார்கள். ஆனால் ஏற்ப நிகழ்ச்சி ஒருவர் இருந்தார். அவர் இதில் மிகப்பெரிய இதில் பட்டிமன்றம் என்றெல்லாம் கூட சென்று கொண்டிருப்பார். அவரோடு தான் அடிக்கடி இந்த விவாதங்கள் அதிகமாக நடக்கும். அப்போது நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் சில ஆயிரங்கள் சம்பளம் வாங்குகிறீர்கள். இது தவிர பகுதி நேர வேலையாக அங்கங்கே போய் ஏதோ கற்றதை பேசி அதற்கென்று ஒரு சம்பளம் பெறுகிறீர்கள். அது உங்களுடைய கல்வியின் மூலமாக நீங்கள் வருவாயை ஈட்டுகிறீர்கள். ஆனால் உங்களை விட பண வசதியில் அதிகமானவர்களை பார்த்து நீங்கள் தலையை சொரிந்து நிற்கிறீர்கள். அவர் அவ்வாறுதான் செய்வார். தன்னிலும் சற்று ஏதோ ஒரு வகையில் உயர்ந்து விட்டால் இவர் அவர்களிடம் குனிந்து வளைந்து அவர்களுக்கு மேலும் மேலும் புகழ் மாறி, ஏற்கனவே இந்த புலவர்கள் புகழ்வார்கள் என்று சொல்வது போல வாலை குலைத்து நிற்கிற இந்த செயல்தான் ஏற்பது என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு வயிற்றுக்கே சோறு இல்லாவிட்டால் நீங்கள் இறப்பதில் தவறில்லை. இறைவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான். நீங்கள் யாரிடமும் எதிர்பார்க்கும் நிலை உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களை விட வசதியில் கண்ட அதிகமானவர்களை கண்டவுடன் வளைந்து நெளிந்து குனிந்து நிற்பதுதான் ஐயா இது தவறான செயல். பணிவு காட்டுதல் என்பது வேறு. தன்னை விட வசதியில் அவன் இவரை போன்ற கல்வி கூட இல்லாதவர்கள், ஆனால் தனலட்சுமி இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் வளைந்து நெளிகிறீர்கள். அவர்களால் எந்த பயனும் உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்கப் போவதே இல்லை. காலம் முழுவதும் நீங்கள் இவ்வாறு பணிவு காட்டினாலும் உங்களுக்கு அவர்கள் எந்த சலுகையும் செய்ய மாட்டார்கள். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இயல்பு, இத்தனை கல்வியையும் கற்றிருந்த போதிலும் இந்த இயல்பு உங்களுக்கு மாறவில்லை. இதே தமிழைத்தான் நீங்களும் படித்திருக்கிறீர்கள். உங்கள் அளவுக்கு நான் படிக்கவில்லை. அதனால் இவ்வாறு ஏற்பதை விடுங்கள் என்று சொன்னேன். ஒவ்வொருவரும் பேராசிரியர் என்று இருக்கிறார்கள். பல ஆயிரங்கள் சம்பளம் வாங்குகிறார்கள். ஆனாலும் பேர் புகழ் வேண்டும் என்பதற்காக, விளம்பரம் வேண்டும் என்பதற்காக இந்த ஞான கல்வியை கல்லாத நிலையில் மானிடர்களால் ஏதேனும் வந்துவிடும், அவர்கள் நமக்கு கொடுத்து விடுவார்கள். உண்மையில் ஒரு மனிதனை அவனுடைய நல்ல குணங்களுக்காக புகழ்வது என்பது வேறு. ஒரு காரிய நிமித்தமாக அவர்களை புகழ்ந்து அவர்கள் மனம் குளிர பேசினால் அவர்கள் என்றோ ஒரு நாள் தந்து விடுவார்கள் என்கிற ஒரு தவறான எண்ணத்தில் இவ்வாறு மனிதரிடம் சென்று இறந்து பிழைப்பதே அநேக மனித மனங்கள் செய்கிறது. ஞான சாஸ்திரங்கள் உணவு என்று யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தர்மத்தில் தலை சிறந்த தர்மமாக சொல்லப்படுகிறது. அந்த நிலை என்பது வேறு. இதுபோன்ற நபர்கள் தரமாட்டான் என்று தெரிந்தாலும் பணம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக, பதவி, செல்வம் அல்லது செல்வாக்கு இருக்கிறது இவரிடம், என்றேனும் ஒரு நாள் உதவும் என்று நினைத்து இந்த கானல் நீரை பின்தொடர்ந்தது போன்ற ஒரு நிலையில் இவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இவருடைய கல்வி திறன் மற்றவையெல்லாம் பிறருக்கு உபதேசிக்கிற நிலையில் இருக்கும்.
இப்படி படித்தவர்கள் என்று கூறுகிறவர்களிடையே கூட இந்த ஞானம் என்கிற விழிப்பு நிலை, அதே கல்வியை படித்தாலும் அந்த கண்கள் திறக்காத நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களையும் இந்த மண்ணிலே இறைவன் தான் வைத்திருக்கிறார். இதை ஞானிகள், அனைத்தையும் கடந்தவர்கள், கண்டும் காணாமல் வாழ்பவர்கள், கண்ணிருந்தாலும் கண் பார்க்காது, காதிருந்தாலும் காது கேட்காது என்கிற தன்னை மறந்த நிலை, மெய் மறந்த நிலை என்று வாழ்கிறார்கள். இந்த தன்னை மறந்த நிலை என்பதும் மெய் மறந்த நிலை என்பதும் ஞான வாக்கியங்கள். தன்னை மறத்தல் என்பது நம்மை பொறுத்த அளவில் நம்முடைய உடல் உணர்வை நாம் மறந்து இருக்கும் நிலையை தன்னை மறத்தல் என்று கூறுகிறோம். மெய் மறந்து விட்டேன் என்று கூறுவதும் அதே பொருளில்தான் கூறுகிறோம். மெய் என்பது இந்த பொய்யான உடலுக்கு வைத்த பெயர் மெய். இந்த உடலை மறந்து விட்டோம், மெய் மறந்து நின்று விட்டேன், மெய் மறந்து அந்த பாடலை கேட்டேன். ஆனால் இதில் 2 பொருள் இருக்கிறது. தன்னை மறந்துதான் மனிதர்களே இருக்கிறார்கள், மெய் மறந்துதான் இருக்கிறார்கள். தன்னை உடம்பு என்று நினைத்து கொண்டு தான் ஜீவன் என்று இருக்கிற நிலையில் தன்னை இந்த உடம்பாக நினைப்பவர்களே தன்னை மறந்தவர்கள். தான் ஜீவான்மா, அழிவற்றவன், மரணமே இல்லாதவன், நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு இறுதி வரை ஓடி முடிவதற்கு இறைவனே வழி செய்திருக்கிறார். எவர் மூலமாக எந்த உதவி எந்த காலத்தில் எப்படி வர வேண்டுமோ அது நம்மிடையே வந்துவிடும். அதற்காக இந்த அற்ப மானிட வாழ்வில் கொள்கையும் இல்லாமல், ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வளைந்து நெளிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை பெற்றவர்களே மெய் மறந்தவர்களாக இருக்கிறார்கள். வாழ்வின் மெய்த்தன்மையை மறந்து இந்த பொய் உடலுக்காக எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற நிலையில் இருக்கிறார்கள். இதையும் நான் தமிழ் கற்றவர்களோடு பலரிடம் உரையாடும்போது சொல்லுவேன். எனக்கு தமிழ் பாடம் எடுத்த ஆசிரியருக்கே ஒரு முறை அவரிடம் பேசும்போது சொன்னேன். சில சித்தர் பாடல்களுக்கு விளக்கத்தை சொன்னேன். அவர் படிக்கிற காலத்திலேயே என்னை கண்டு வியந்து எனக்கு தமிழ் ஆர்வத்தை சற்று அதிகப்படுத்தியவர் அவர். தற்போது அவர் காலமாகிவிட்டார். என்றாலும் அவர் வியந்தார். என்னப்பா, என்னை காட்டிலும் வேறு விதத்திலே சிந்திக்கிறாய் என்று நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தார். அது நான் சொன்னேன், ஐயா, நீங்கள்தான் இந்த தமிழ் ஆர்வத்தை எனக்கு விசிறிவிட்டீர்கள், வளர்ந்தது. ஆனால் உங்களிடம் நான் பாடம் கற்று உங்களால் பாராட்டப்படுவது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த பெருமை உங்களுக்கே சேரும் என்றேன். அவர் மிக மகிழ்ச்சி அடைந்தார். பரவாயில்லை, நாங்களெல்லாம் இந்த நிலையில் வேறு ஏதோ பட்டிமன்றம் அது இது என்று பேசுகிறோம், நீ மெய்ப்பொருளைக் கண்டு பேசுகிறாய் என்று அவரும் அதை அவருடைய மனதை கிளறிவிட்டது. ஆகவே அவருடைய போக்குகள் எல்லாம் மாறியது. இயற்கையிலே அவர் நல்ல தமிழ் நன்றாக பேச்சாற்றல் உடையவர். எல்லா தமிழாசிரியரையும் போல அவர் இல்லை, சற்று ஆழ்ந்த அறிவுடையவர். அதைப் போல இந்த மெய்மறந்த நிலையில் வாழ்கின்ற இந்த உலகத்தில் எல்லாம் பட்டியலிட்டபடி நடக்கிறது. வெகு காலத்திற்கு முன்னால் ஒரு நபர் என்னோடு அடிக்கடி வந்து பழகி கொண்டிருந்தார். அந்த ஆளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், ஓரளவு தெரியும் என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கிறது எப்படி. அவன் ஒரு அப்பாவி என்று சொல்லலாம். ஆனால் அவன் ஏதோ ஒரு அரசு வேலையில் இருந்ததால் சம்பளம் கிடைத்து கொண்டிருந்தது. ஏதோ அவன் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
வேலை செய்கிற இடத்திலும் அவனுக்கு பெரிய நெருக்கடியோ நிர்பந்தங்களோ இல்லை. அவன் ஒரு நபரிடம் அவ்வப்பொழுது ஜாதகத்தை பார்த்து கொள்வான். அவன் யாரிடம் பார்க்கிறான் என்பதும் எனக்கு தெரியும். அந்த நபர் என்ன நிலையில் அவர் ஜாதகத்தை சொல்லுவார் என்பதும் எனக்கு தெரியும். அப்போது ஒரு முறை சிலரோடு இருக்கும்போது இவனுடைய ஜாதகத்தை என்னிடம் காட்டினான். காட்டிவிட்டு அவர் ஒரு நபரை சொல்லி அவர் சொன்னார், அந்த 52 வயசுக்கு பிறகு உனக்கு வருகிற திசை மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது. அதுவரை தான் உனக்கு சிரமங்கள். அதற்கு பிறகு உன்னுடைய நிலை ரொம்ப உயர்ந்துவிடும். உனக்கு பெரிய யோகம் வியாழ திசை வருகிறது. 16 ஆண்டுகள் நீ மிக சிறப்பாக இருப்பாய் என்று கூறினார் என்று என்னிடம் ஒரு அப்பாவி போல கூறினான். அவன் அப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதே மிக சிறப்பாகத்தான் வாழ்கிறான். காரணம், அவனிடம் சில விஷயங்கள் இருந்தது. ஆகவே வேலையே இல்லாமல் அவன் வந்து போய் கொண்டிருப்பதுக்கு அரசு சம்பளம் பெற்று கொண்டிருந்தான். அவனுடைய ஆரம்பகால நடவடிக்கைகள் சரியில்லாமல் இருந்து ஏதோ இந்த அளவிலாவது இருக்கிறானே என்று எவரும் அவனை கண்டுகொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தான். பெரிய பொறுப்பு என்பது இல்லை. ஒரு சிறிய, அதிலும் ஒரு சுகவாசியான ஒரு வேலையை எடுத்துக்கொண்டு மனம் போனபடி வாழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார். அப்போது நான் ரொம்ப தீவிரமாக இருந்த காலம். இப்போ நான் சொன்னேன், 52 வயசு உனக்கு ஒரு சிக்கலான வயதப்பா, கொஞ்சம் கவனமாக இரு. அதிகமாக புகைப்பிடிக்கிறாய், கொஞ்சம் கவனமாக இரு. இப்போதே மகிழ்ச்சியாகத்தானப்பா இருக்கிற, இதுக்கு இன்னும் 52 வயசுக்கு பிறகு இன்னும் ஒரு யோகம் உனக்கு வரப்போகுதா? அவன் அடிக்கடி விளையாட்டாக பேசுவான். அதுக்கு இல்லை, இது மாதிரி கேட்டேன், எல்லாம் சரிதான், கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, உடம்பு நிலைகளை பார்த்து கவனிச்சிரு, 52 வயசு போகட்டும். அப்போ அந்த ஆள் சொன்னான், அவர் என்னன்னா 52க்கு பிறகு யோகம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன எப்படி 52க்கு பிறகு 82ல் கவனமாக இருக்கணுங்கீங்களே அப்படி. அவன் என்னத்தை வேணாலும் சொல்லட்டுப்பா, நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். கூட இருந்தவர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இவன் வேலையே செய்யாமல் இப்படியே அப்படி சுற்றி கொண்டிருக்கிறான், எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல். அவனைப் போல வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு வேலைப்பளு அதிகம். அதே துறையில் வேலை செய்கிற இவன் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் இவன் ஒரு உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கிறானே என்ற ஒரு எண்ணத்தில் அவனோடு வந்தவர்கள் அவன் சென்ற பிறகு கேட்டார்கள், என்னையா இவன் இப்போதே சௌரியமாகத்தான் இருக்கிறான், எந்த வேலையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவனுக்கு இல்லை, ஆனால் இப்படி கேட்கிறானே, இப்போதே இவன் இவ்வளவு ஆடுகிறான், இன்னும் 52 வயதுக்கு பிறகு யோக திசை வந்துவிட்டால் இவனை கையில் பிடிக்க முடியாது, இவன் வேலையை சேர்த்து நாங்கள் பார்க்கிறோம் என்று அவர்கள் தங்களுடைய நிலையை சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், அப்பா, அவன் அங்கு கேட்டான் இங்கு கேட்டான் என்று சொல்லுகிறான். அப்போது பட்டென்று எனக்கு மனதிலே தோன்றியது, இவர்களெல்லாம் மிக மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த பிரியை ஏற்றிவிட்டு கொண்டே இருந்தார்கள். என்னையா அப்படி நடந்து விடுமா? இப்போதே இவன் எதையும் யாருக்கும் கட்டுப்படுவதில்லை, சொல்வதை கேட்பதில்லை, இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான். அட போங்கப்பா, இதெல்லாம் ஒன்றுக்கு நடக்காது. அவன் 52 வயசை தாண்ட மாட்டான்ப்பா. இல்லையா, அவர் 16 வருஷத்துக்கு இன்னும் யோக திசைன்னா அதுவரையிலே இவன் ஆடுற ஆட்டத்தை தாங்க முடியாது. அப்போ அவனுக்கு ஒரு பெரிய படுகொலி வெட்டி வச்சிருக்கு. இவனுக்கு ஜாதகம் பார்த்து சொன்ன நபரும் எனக்கு தெரிந்தவன் தான்.
அவன் ஏதோ சொல்லியிருக்கான்ப்பா இவனுக்கு. இவனுக்கு பெரிய குழி வெட்டி போட்டிருக்கு. அது தெரியாம அவனும் சொல்லிட்டான், இவனும் அதை நம்பிட்டு 52 வயசுக்கு பிறகு யோகம் வருது. 52 வயசை இவன் தாண்ட மாட்டான்ப்பா. இவனுக்கு அதுக்கு தாண்டி வந்தா தான் இவன் யோகத்தை பார்க்க முடியும். பெரிய குழியில்லாப்பா வெட்டி போட்டிருக்கு என்று ஒரு வார்த்தையை சொன்னேன். அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களும் இதுபோல பல நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறார்கள். அந்த நபரிடம் கூறவில்லை. இவர்களுக்கு ஒரு திருப்தி. ஏனென்றால் அவர்களுக்கு வேலை செய்கிற இடங்களில் ஒருவருக்கொருவர் போட்டி உணர்வு. அதனால் சரி 52லே ஒரு கண்டம் இருக்கிறது. இப்படி நம்முடைய அவன் வேலையும் சேர்த்து நாம் சுமக்கிறோம் என்கிற ஒரு நிலையில். காலங்கள் போயிற்று. ஓரிரு ஆண்டுகள் தான். அவன் பார்க்கும்போது 48 வயது இருக்கலாம். சரியாக 52 வயதாயிற்று. ஒரு மார்கழி மாதம் 3 மணிக்கு எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் அந்த நபரோடு வேலை செய்கிறவர் பேசினார். என்னடா 3 மணிக்கு அழைப்பு, நம்ம யாரும் அழைக்க மாட்டார்கள் என்று. அப்போது லேண்ட்லைன் டெலிஃபோன் இருந்த காலம். அந்தவுடன் அவர் சொன்னார், ஐயா தெரியுமா, இவன் இறந்து போனான், ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டான். அது 4 வருஷத்துக்கு முந்தைய. அப்பா அவர் அதை நினைவில் வைத்துத்தான் கூறினார், நீங்கள் சொன்னது நடந்து விட்டது, அது எதிர்பார்த்தது தானே என்று நான் கூறினேன். அதுதான் ஐயா நானும் சொல்லுகிறேன், நீங்கள் சொன்னது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. இரவு ஒரு 12 மணி வாக்கில் இறந்தான். நான் உடனே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். இருந்தாலும் அகால நேரமாக இருக்கிறது என்று அவனுக்கு அந்த இது தாங்க முடியவில்லை. ஒரு 3 மணிக்கு கூப்பிட்டு இது போல நடந்து விட்டது, அதை விட்டு தள்ளையா அவன் கதை என்றோ முடிந்தது என்று சொல்லி நான் வைத்தேன். அதுபோலவே பல காரியங்கள் நடைபெற்றது. அந்த நபருக்கு சொன்னவருக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் ஏதோ இவனுக்கு ஒரு திருப்திக்காக சொல்லி வைத்தான். அவன் போட்ட கணக்கு இந்த ராசி லக்கணத்திற்கு வியாழன் மிகச் சிறப்பாக செய்து விடுவார் என்று. அந்த நபருக்கு தெரிந்த நிலை அவ்வளவுதான். இதில் யாரும் மிகப்பெரிய ஒரு நிலை பெற்றவர்களும் அடியோடு மூடர்களும் என்றெல்லாம் எவரும் இல்லை. இறைவன் யார் யாருக்கு கண்களை எவ்வளவு திறந்து விடுகிறாரோ அந்த அளவுதான் அவனால் கணிக்க முடியும். ஆகவே நாம் எவரையும் இதில் குறை கூற முடியாது. வியாழன் மாரகத்தோடத்தினுக்கு வன் குரு சுக்கிரன் மாபாவி என்று நூல்கள் கூறுகிறது. இந்த வியாழ கிரகத்துக்கு யோகம் செய்யும் அதிகாரம் வந்தால் யோகத்தை மிக குறைவாக செய்வார். மாரகம் என்று உயிரை எடுக்கிற அதிகாரம் என்று இவருக்கு லக்ன ராசி ரீதியாக வந்தால் தயவுதாட்சண்யம் இல்லாமல் உயிரை எடுப்பார் என்று பாடல்கள் கூறுகிறது. மாரகத்தோடத்திற்கு வன் குரு சுக்கிரன் மாபாவி. குரு சுக்கிரன் இவர்கள் சுபக்கிரகங்கள் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. இந்த சுபக்கிரகத்துக்கு மாரகாதிபத்தியம் வந்தால் தயவுதாட்சண்யம் இல்லாமல் எடுப்பார்கள் உயிரை என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதற்கு ஜோதிடம் அது மிகப்பெரிய விதிவிலக்குகள், கணக்கில்லாத நுணுக்கங்கள் நிறைந்தது இந்த ஜோதிடம். அதில் இன்றளவும் ஒருமித்த கருத்துக்கள் எல்லாம் எட்ட முடியாது. அதை நான் முந்திய பதிவுகளிலே ஜோதிடம் எவ்வளவு தொலைவு பலிக்கும் என்றெல்லாம் நான் கூறியிருக்கிறேன். நான் என்னை போன்ற இது போன்ற கூறுபவர்கள் ஜோதிடம் அறிந்திருந்தாலும் இவை ஜோதிடத்தால் கூறப்பட்டது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அது நான் ஏதோ தன்னை மறந்திருக்கிற நேரம். தன்னை மறத்தல் என்பது என்னை உணர்ந்து என்னுடைய உடலை மறந்திருக்கிற நேரம். எல்லா மனிதர்களும் தன்னை மறத்தல், உடம்பை மறத்தல் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். என்னை பொறுத்தளவு தன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. தான் இருக்கிற கூட்டை மறந்து அலைந்த காலங்களே அதிகம்.
மெய்மறத்தல் என்றால் மெய்யான ஞானத்தை ஒருபோதும் மறந்ததில்லை. இந்த பொய்யான உடலை மறந்து வாழ்ந்த காலங்கள் அதிகம். அது அன்றும் அப்படித்தான் இருக்கிறது, இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த தன்னை மறப்பது, மெய் மறப்பது என்பது 2 நிலைகளில் இருக்கிறது. இதில் அந்த நுட்பமான நிலையிலே இருக்கிற காரணத்தால் அப்போது நாம் காண்கிற காட்சிகள், நமக்கு தோன்றுகிற விஷயங்கள் எல்லாம் மிக புதிராக இருக்கும். அந்த நிலையில் கண்டு சொன்ன காட்சிகள் தானே இவை. இவற்றிற்கும் ஜோதிடத்திற்கும் பெரிய சம்பந்தம் இருப்பதாக என் மனதால் உணர முடியவில்லை. காரணம், ஜோதிடத்தில் ஆய்வுகளை கூறுவதற்கு கணக்கில்லாத கணித முறைகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி ஒற்றை வரியில் இவனுக்கு ஆய்வுகள் எவ்வளவுதான் என்றெல்லாம் கூறுவது கடினம். அதற்கு சிலர் பல மார்க்கங்களை கையாளுகிறார்கள். விண்ணில் இருக்கிற தேவதா சக்திகளை வசியம் செய்து வைத்து அந்த தேவதா சக்திகள் மூலமாக சில காட்சிகளை கண்டு உணர்கிறார்கள். அது அவர்களுக்கு அப்போது தற்காலிகமாக விளக்கப்படுகிறது. இதற்கென்று பலரும் எங்கெங்கோ போகிறார்கள், யாரிடமோ மாட்டுகிறார்கள். முன்வினை பயனால் அவருக்கு அந்த ஆற்றல் வர வேண்டும் என்பதால் அவர்கள் சில கலைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த கலைகள் மூலமாக இவர்கள் இந்த மண்ணுலகிலே சிறிது காலம் பலருக்கு பல விஷயங்களை பிரமிக்கும்படியாக கூறுகிறார்கள். அது ஜோதிடத்தை தாண்டிய ஒரு நிலையாக போய்விடுகிறது. இந்த ஆற்றல்களும் ஒரு மனிதர்களுக்கு அவர்கள் ஆயுள் முழுவதும் இருக்குமா என்பது சந்தேகம். ஒரு காலகட்டத்தில் இந்த ஆற்றல் வருகிறது, ஒரு காலத்தில் இந்த ஆற்றல் மறைந்து விடுகிறது. அதுபோன்று இந்த அருள்வாக்கு சொல்கிறவர்கள், ஜோதிடம் சொல்பவர்கள், ஆருடம் சொல்பவர்கள் என்று பலரை நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். அந்த ஆற்றல்கள் ஒரு குறித்த காலத்தில் மறைக்கப்படுகிறது இறைவனால். இந்த மெய்ஞானம் ஒன்றுதான் பிறவிதோறும் வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர மற்றவையெல்லாம் அது இந்த மெய் என்ற உடலை பற்றிய ஞானங்கள், அது பொய் ஞானம் என்று சொல்லலாம். இந்த பொய்யான உடலுக்கு மெய் என்று பெயர். இந்த மெய் என்ற பொய் உடலை பற்றிய ஞானமும் இந்த பொய் உலகத்தை பற்றிய ஞானமும் மறுமைக்கு உதவாமல் போய்விடும். அது எப்படி உதவும் என்றால், இங்கு கற்ற கல்வி மறுபிறவியில் தன்னை சீரமைத்துக் கொள்வதற்காக அவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு அனுபவங்களும் இந்த உலகின் நுணுக்கமான தன்மையை நமக்கு உணர்த்துவதற்காகவே இறைவன் வைத்திருக்கிறார். வறுமை வந்தால்தான் தெரியும் யார் யார் நம்மோடு உண்மையாக இருந்தார்கள் என்பது தெரியும். துன்பம் வருகிற காலத்தில்தான் எத்தனை பேர் நம்மிடம் உண்மையான அந்த உறுதியான எண்ணத்தோடு பழகினார்கள் என்பது தெரியும். ஒவ்வொரு சம்பவங்களிலும் இந்த உலகத்தை பற்றிய பாடங்களை படித்து கொண்டே இருக்கலாம். சிலர் நன்றாக இருக்கிற காலத்தில் மிக மிக நெருக்கமாக பழகுவார்கள், பலதையும் செய்வார்கள். ஆனால் காரியம் முடிந்தவுடன் அவர்களை கழற்றி விடுவதில் சற்றும் யோசிக்க மாட்டார்கள். அதிலும் முக்கியமான தருணத்தில் அவர்களை விட்டு விலகுவார்கள். இவற்றையெல்லாம் ஒரு பாடமாக பார்த்தவர்கள்தான் அதை நமக்கு அறிவுரையாக வழங்கியிருக்கிறார்கள். அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா என்ற அந்த உறவு நட்பில் தமரின் தனிமை தலை என்று வள்ளுவர் கூறுகிறார். போர்க்களத்தில் கைவிட்டு ஓடுகிற குதிரையை போன்ற ஒரு நட்பு, ஒரு உறவு இருக்குமானால் அதைவிட தனிமையாக இருப்பதே மேல். இவையெல்லாம் இவர்கள் பல விதத்தை ஆய்வு செய்தார்கள். இதையும் ஆய்வு செய்து கூறியிருக்கிறார்கள். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை, அடுங்காலை உள்ளிலும் உள்ளம் சுடும். கஷ்ட நேரங்களில் கைவிட்டு சென்றவர்கள் மீண்டும் சரியான பிறகு வந்து சேர்ந்து கொள்வார்கள்.
இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை மரணத் தருவாயில் நினைத்தாலும் உள்ளம் சுடும் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். ஒரு உலக நியதிகளையும் அதனால்தான் சொன்னேன், பல உலக நியதி பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் மனிதர்களுக்கு பாடமாகவே இறைவன் வைத்திருக்கிறார். அந்த பாடங்கள் மூலமாக நாம் நம்மை மேம்படுத்தி கொண்டே வர வேண்டும். இது சற்று கடினமானதுதான். ஏனென்றால் எந்த வரையறையும் இல்லாமல் ஏதோ வந்தோம், ஏதோ இருந்தோம், வாழ்ந்தோம் என்று போய்விடுவதற்கே அநேக மனித மனங்கள் விரும்புகிறது. அதை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்பது கடினமான காரியமாக இருக்கிறது. இப்படி இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து காரியங்களும் முன்பே தீர்மானிக்கப்பட்டு முடிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதில் செல்வமும் அப்படித்தான், வறுமையும் அப்படித்தான், உயர்வு தாழ்வுகளும் அப்படித்தான், மண்ணுலகில் வாழ்கின்ற ஆயுள் நிலைகளும் இப்படித்தான் போகிறது. இதை அறியாத மனிதர்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள். நான் நடந்து செல்கிற பாதையில், தினந்தோறும் மாலையில் நடந்து செல்கிற பாதையில் ஒரு வீடு உண்டு. அந்த வீட்டிலே ஒரு நபர், அவருக்கு அப்போது ஒரு 60 வயது இருக்கலாம். அவர் பெரும்பாலும் அந்த வீட்டிலே அந்த பெண்மணி தான் உழைப்பது வைப்பது. இவர் வீட்டை காவல் காத்து கொண்டு வீட்டிலேயே ஏதேனும் வேலை செய்து கொண்டிருப்பார். இந்த மனிதன் ஒருபோதும் என்னிடம் பேசியதில்லை. பொதுவாகவே நான் வெளியே சென்றால் அவசியம் இல்லாமல் எவரோடும் பேசுவதில்லை. நான் வேறு ஒரு நிலையில் செல்கிற காரணத்தால் என்னிடமும் எவரும் பேச மாட்டார்கள். நானும் எவரிடமும் தேவையில்லாமல் பேசுவதில்லை. சில நேரங்களில் கவனிப்பேன், என்ன ஆனால் எந்த நேரமும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவ்வாறு செல்லும்போது, காலை வேளையில் நான் செல்லும்போது, இந்த ஆள் எப்போதும் ஒரு அரை நிக்கர், அரை அந்த ட்ரவுசர் என்று சொல்கிற அதைத்தான் ஒரு காக்கி நிறத்தில் போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருப்பார். அன்று அவர் ஒரு முழு கால் சட்டை அணிந்து, ஒரு நல்ல சட்டையும் அணிந்து, ஒரு 20 வயது பையனோடு நான் வாகனத்தில் செல்லும்போது எதிரே வருகிறார். நான் இது போன்ற நபர்களை உற்று கவனிப்பது வெகு வெகு அரிதாக இருக்கும். போகிற வழியில் இவன் இந்த வீட்டுக்காரன் என்று நான் உணர்வதற்கே சில ஆண்டுகள் ஆகிவிடும். நான் ஒரு தெருவில் வசிக்கிறேன் என்றால், அந்த தெருவில் வசிக்கிற மனிதர்களுடைய முகங்கள் என் நினைவில் நிற்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அந்த அளவுதான் என்னுடைய நிலை இருக்கிறது. அப்போது நான் பார்த்தேன், என்ன மிக உல்லாசமாக வருகிறானே என்று கவனித்தேன். ஒரு கணம், இவன் கதை முடியப் போகிறது, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறானே, தோளிலே யமதர்மன் காலதூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவன் எந்த கவலையும் இல்லாமல் அன்று ஒரு சிறப்பான உடை வேறு அணிந்திருக்கிறான். எப்போதும் ஒரு அரை டவுசரில் இருக்கக்கூடிய ஆள் நன்றாக உடையும் அணிந்து வருகிறான். மரணம் இவனை நெருங்கி இருப்பதை நான் பார்த்தேன். அதை எண்ணிக்கொண்டு அப்படியே நான் வாகனத்தில் சென்று விட்டேன். மறுநாள், அது சற்று அடுத்த ஒரு தெரு, மறுநாள் மாலை எனக்கு ஒரு தகவல் வந்தது. அந்த தெருவிலே ஒரு இறப்பு நிகழ்ச்சி. யாரப்பா இறந்தார்கள் என்று கேட்டால், இந்த நபர் இறந்தார். அவர் இறந்ததே தெரியவில்லை. அவர் நித்திரைக்கு சென்றிருக்கிறார், பகல் வேளையில் உறங்குகிறார் என்றே நினைத்திருக்கிறார்கள். எழுந்து வரவில்லை என்று போய் பார்த்தால், அவர் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்திருக்கிறது. அதற்கு முதல் நாள்தான் நான் பார்க்கிறேன், அந்த அணையும் விளக்கு பிரகாசமாக எரியும் என்ற தன்மையில் அதுவரையிலும் அந்த மனிதனுடைய முகத்தில் இல்லாத ஒரு மலர்ச்சியை நான் பார்க்கிறேன். இந்த சம்சார பந்தத்திலிருந்து அவனை வெளியே எடுப்பதற்கு காலதூதர்கள் அவனோடு நெருங்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதன் எம்மியும் உணரமாட்டான். நாளை மாலை நாம் இந்த உலகத் தொடர்பை அடியோடு விட்டுவிட்டு இந்த உடம்பாகிய கூட்டை காலி செய்து போய்விடுவோம் என்ற ரகசியம் அந்த நொடி வரை அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது.
இப்படித்தான் இந்த மாய வாழ்வு போய்க் கொண்டிருக்கிறது. இது போன்ற செய்திகளை மேலும் பார்க்கலாம். நன்றி.